அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரபிக் தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் பல அதிர்ச்சிகரமான தகவல் இந்தியாவிலேருந்தே ஆரம்பித்து எல்லாமே. இந்தியாவில் குறிப்பிட்ட ஒரு பீகாரில் ஒரு 30 டிஸ்ட்ரிக்ட் மேலே தாய்ப்பாலினுடைய சாம்பிள் எடுத்திருக்காங்க. அந்த சாம்பிளில் யுரேனியம் U238 வந்து கலந்திருப்பதாக பெரிய அளவுக்கு 70% இருக்குன்றாங்க. பயங்கரமாக ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வேர்ல்டுலேயே வேறு எங்கேயும் எந்த மாதிரியான சூழ்நிலை இல்லைன்றாங்க. எப்படி தாய்ப்பாலில் போயிட்டு யுரேனியம் எப்படி கலந்துருக்கும்? மிக ஒரு ஆச்சரியமான அதிர்ச்சிகரமான ஒரு உலுக்கிய செய்தி அப்படின்னு சொல்ல முடியும். அதை பற்றின ஒரு டீட்டெயிலான தொகுப்பு பீகாரில் அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இஸ்ரேல் வந்து இன்றைக்கி லெபனான் பெய்ரூட் தலைநகர் இருக்கு இல்லையா, ஒரு ட்ரோன் தாக்குதல் நிகழ்த்திருக்கிறது. இந்த ட்ரோன் தாக்குதல் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மறுபடியும் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை. பெய்ரூட் தலைநகர் மீதே மீண்டும் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதாகன்ற மாதிரி ஒரு பரபரப்பு, ஒரு போர் சூழல்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்படியே அங்கேருந்து கடந்து வந்தோம் அப்படின்னா பேச்சுவார்த்தை, அமைதிக்கான பேச்சுவார்த்தை. இன்றைக்கி சுவிட்சர்லாந்து ஒரு டீம் போயிருக்கு. இன்றைக்கி அமெரிக்கா ஒரு வினோதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் அதுக்கு வினோதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் வினோதமான நிகழ்வுகளை வினோதமாக பார்க்க போகிறோம். அது அங்கே பேச்சுவார்த்தைக்கான நிகழ்வுகள். அதுக்கப்புறம் G20 நடந்த ஒரு சில நிகழ்வுகள் பார்த்துட்டு இந்த வீடியோ பதிவு முடிச்சுக்கலாம். கிளைமேக்ஸும் ரொம்ப தரமான கிளைமேக்ஸ் ஒன்று கொடுத்துடலாம். ஸோ கிளம்பலாங்களா? வீடியோவில் பார்த்துக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். பீகாரினுடைய தகவல் பார்க்க போகிறதுக்கு முன்பு துபாயில் நடந்த ஏர் ஷோ நிகழ்ச்சியில் தேஜஸ் விமான விபத்தில் உயிரிழந்த விம் கமாண்டர் நமுனா ஷாயலின் அவர்களுடைய உடல் வந்து கோவை சூலூர் விமானப்படை தளத்துக்கு கொண்டு வரப்பட்டது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியர் பவன்குமார் அவர்கள் வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்க. அப்புறம் நமான்ஷின்னா அவங்க மனைவி, அவங்களும் விங் கமாண்டராக இருக்காங்க. அவங்க சென்னையில் இருக்காங்க. இறுதி அஞ்சலினா அவருக்கான உடலுக்கு மரியாதை செலுத்தப்பட்டு இங்கிருந்து நேராக இமாச்சல் பிரதேஷ் கொண்டு போகிறாங்க. இமாச்சல் பிரதேசில் தான் இன்றைக்கி இறுதி அஞ்சலி வந்து செலுத்தப்பட்டது. இந்த வீர வணக்கம் நெஞ்சை உழுக்குகின்ற ஒரு பதிவாகவும் இருந்தது. அந்த ஒரு பதிவு தான் உங்ககிட்ட நான் காட்ட விரும்புகிறேன். ஸோ இந்தியா உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தேஜஸ் விமானம் குறிப்பாக விமான சாகச நிகழ்ச்சியில் எப்படி இந்த அளவுக்கு ஃபெயிலர் ஆச்சு அப்படின்ற மாதிரியான அடுத்தடுத்த ஆங்கிளில் வந்து விசாரணை அறிவிப்பு வரும். பார்க்கலாம். விசாரணை அறிவிப்பில் தான் என்ன விதமான ஃபால்ட் இருக்குது என்னன்றது வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதை அடுத்து நம்ம பீகார்கிட்ட போயிடலாம். ஏன்னா பீகாரில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான தகவல். ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தாய்ப்பாலிருந்து சாம்பிள் எடுக்கிறாங்க. அந்த சாம்பிள் எடுக்கக்கூடிய வயசு பார்த்தோம் அப்படின்னா 17லேருந்து ஒரு 35 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய தாய்மார்கள் சாம்பிள் எடுக்கிறாங்க. இந்த சாம்பிள் எடுப்பதற்கான காரணம் என்ன? சம்மந்தமே இல்லாமல் சாம்பிள் எடுக்க மாட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் குறிப்பாக ஒரு 6 டிஸ்ட்ரிக்டில் மட்டும் அந்த குழந்தைகள் தாய்ப்பால் தான் குடிக்கிறாங்க. வேறு எதுவுமே இல்லை. அஜீர்ண விஷயங்கள் நிறையா நடக்குது. குழந்தை வந்து மாதிரி அப்படியே எலும்பு தோளமாக இருக்கிற விஷயம், ஹெல்த் எஃபெக்ட் வந்து நிறையா நடக்குது. சின்ன வயசுலேயே ஒரு சில குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து கிட்னி டேமேஜ் வந்து வந்திருக்குன்ற மாதிரி ஒன்று கம்ப்ளைண்ட். அப்புறம் மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தைகள், லோ ஐக்யூ இருக்கக்கூடிய குழந்தைகள், இந்த மாதிரி வந்து ஒரு பர்டிகுலர் 6 டிஸ்ட்ரிக்டில் வந்து கம்ப்ளைண்ட் வந்தோடனே 2021லேருந்து 2025 வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அமைப்பை வந்து அதில் ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க. ஆய்வுக்கு உட்பண்ணிட்டு நீங்கள் ரிசல்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரிசல்ட்டில் வந்து 5.25 அளவுக்கு வந்து யுரேனியம் வந்து கலந்துருக்குன்ற மாதிரி, அதாவது U238 சொல்கிறோம் இல்லையா, யுரேனியம் அணுவாயத்துக்கு தேவைப்படக்கூடிய அந்த யுரேனியம் துகள்கள் மாதிரி வந்து தாய்ப்பாலில் கலந்துருக்குன்றாங்க. இது பெரிய ஒரு ஷாக். நார்மலாகவே இந்த மாதிரியான யுரேனியம் துகள்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா, ஒரு அணு ஆயுதம் வீசப்படுகிறது ஒரு நாட்டின் மீது அப்படின்னா அதில் வந்து அணுக்கதிர்வு அந்த மாதிரி வந்து பாதிக்கப்படுவாங்க. அந்த பாதிக்கப்படுறதோடு இதை நம்ம கம்பேரிட்டிவாக எடுக்கலாமா அப்படின்னாங்கன்னா அந்த கதிர் வீச்சோட தாக்குதல் வேறு. பட் இது தாய்ப்பாலில் பர்பஸ்ஃபுல்லாக வந்து 70% அளவுக்கு இருக்குன்றாங்க. அதாவது ஒரு அஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க, ஒரு பாதிப்பு கொடுக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ 70% அளவுக்கான ஒரு உடல்நிலை பாதிப்பு வரும் அப்படின்னா இது மிக ஒரு மோசமான ஒரு விளைவு. அப்படின்னா இவங்க எப்போ இருந்து எடுக்கிறாங்க? 19 ரூபா வந்து இந்த மாதிரி ரிசல்ட்டை கொடுத்துட முடியாது. 2021லேருந்து 2024, அப்போ 4 வருஷமாக மாறி நிறைய சாம்பிள்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அதில் பயாலஜிக்கல் சாம்பிள்ஸ், அப்புறம் வந்து டவுட் வந்து எல்லாமே எடுத்து ஃபைனலாக அவங்க என்ன கன்க்ளூஷன் வந்தாங்க அப்படின்னா, மேபி கிரவுண்ட் வாட்டர் வந்து அங்கே இருக்கலாமான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நார்மலாகவே பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரியான சூழ்நிலை எப்படின்னா
இப்போ இங்கே தருமபுரியில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே தண்ணி எல்லாமே வந்து கால்சியம் கொஞ்சம் குறைவாக இருக்குன்னுவாங்க. அந்த பல்லுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும்னுமா சொல்லுவாங்க நார்மலாகவேங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் ஒரு சில வாட்டர் லெவலில் இருக்கும். பட் அதே மாதிரி பீகாரில் என்ன சொன்னாங்கன்னா அந்த குறிப்பிட்ட 6 டிஸ்ட்ரிக்டில் வந்து வாட்டருக்கு அடியில் தண்ணிக்கு அடியிலேயே கூட மேபி யுரேனியம் வந்து கலந்துருக்குமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, இது வந்து நம்ம குளோபல் லெவலில் வந்து இது பெரிய ஒரு தாக்கமானா பெரிய தாக்கம் தான். ஏன்னா ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்காங்க என்னென்னா கிரவுண்ட் வாட்டரில் வந்து இந்த மாதிரி யுரேனியம் இருக்கிறது கனடா, யூஎஸ், பின்லாந்து, ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, யூகே, பங்களாதேஷ், சீனா, கொரியா, மங்கோலியா, பாகிஸ்தான், அப்புறம் இன்னும் ஒரு சில நாடுகள்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஆனால் நம்ம இது இரண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இத்தனை நாடுகள் வந்து கிரவுண்ட் வாட்டரில் இது மாதிரி யுரேனியம் கலந்துருக்குன்னு கண்டுபிடிச்சவங்க, ஆனால் அது உடலுக்குள்ளே பரவி இருக்கா அப்படின்னு இன்ன வரைக்கும் அவங்க ரிப்போர்ட் கொடுக்கல. அப்படி ஒரு சம்பவமும் இல்லை. ஆனால் நம்ம பீகாரில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இது வந்து உடலுக்குள்ளே பரவி இருக்குன்றாங்க. அது தாய்ப்பால் மூலியமா எந்த மாதிரியான யுரேனியம் வந்து பெரிய அளவுக்கு பரவி இருக்கு. இது என்ன ஆகும் அப்படின்னா 70% வந்து ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது அப்படின்றாங்க. என்னதான் அப்படி ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னா லோ ஐக்யூ வரும் குழந்தைகளுக்கு, அப்புறம் வந்து கேன்சர் வந்து கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு வந்து இனி வளருகின்ற காலத்தில் வந்து இருக்கும். அப்போ நிறைய குழந்தைங்க ஒரு மாதிரி லீனாக இருப்பாங்க. அது மாதிரி நிறைய காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் வந்து அந்த குழந்தைகள் அனுபவிக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் தான். இப்போதைக்கு 6 டிஸ்ட்ரிக்ட் எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்ட் வந்து விரிவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. அப்போ நார்மலாகவே நம்மளை அறியாமலே நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இந்த பிளாஸ்டிக்கில் சாப்பிட்டா கேன்சர் வருது, அது வருது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நான் ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டேன். நான் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு மருத்துவர் ஒன்று சொன்ன ரிசல்ட்டை தான் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஒரு 1000 பேருக்கு மேலே சும்மா கேன்சர் இருக்கா இல்லையான்னு ஒரு டெஸ்டிங் எடுத்ததில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 30%க்கு மேலே வந்து ரிசல்ட் பாசிட்டிவாக கொடுக்குதுங்க. அப்படின்னா நம்ம அடுத்து இன்னும் மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். இன்னும் ஒரு 20 வருஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம 30% 50% அப்படின்னா மிக மோசமான பாதிப்பு. இது கேன்சர் அப்படின்றது நம்மளை அறியாமலே நம்ம வந்து நவீன யுகத்துக்கு மாறி இருக்கும் இல்லையா, அந்த பிளாஸ்டிக் போன்ற இது, அப்புறம் இந்த கிரவுண்ட் வாட்டர் லெவல், இந்த மாதிரி நிறைய விஷயங்களால் நம்மளையே அறியாமல் இந்த மாதிரி மாறிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாட்டோட ஒரு வளர்ச்சி எதை குறிக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ வளருகின்ற ஜென்ரேஷன், ஃபியூச்சர் ஜென்ரேஷன் தான் ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு மிக முக்கிய ஆதாரம். அந்த நாட்டு மக்கள் திடகாத்திரமாகவும் ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் அவங்க உழைப்பதற்கு தேவையான ஒரு உழைப்பை நாட்டு கொடுத்தா மட்டும்தான் எல்லா நாடுமே வளர்கின்ற சூழ்நிலையாக மாறும். பட் இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பின் விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால தான் இப்போ கேன்சர் தடுப்பூசி வந்து ஆல்மோஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டே வந்துருச்சு. பட் இந்தியாவில் போட்டுட்ருக்காங்க. இன்னும் அரசாங்கம் வந்து ஃபுல்லாக ஃப்ரீன்னு அனௌன்ஸ் பண்ணல, ஆனால் பெய்டாக போட்டுட்ருக்காங்க நிறையா மருத்துவமனையில். அது பெண் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து போடுறாங்க. அது பெண் குழந்தைகள் மேபி 10 வயசுக்கு மேலே இருந்தது அப்படின்னா 10 வயசுலேருந்து 25-30 வயசுக்குள்ளார ஆல்மோஸ்ட் 2 வெரைட்டியாக பிரித்து அதை வந்து 9 வகையான கேன்சர் தடுக்கிற மாதிரி இருக்குது, 22 வகையான கேன்சர் தடுக்கிற மாதிரி இருக்குது. அது போயிட்டு தான் இருக்குது. பட் இதெல்லாம் நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா இது வந்து நம்ம சாதாரணமாக கடந்து போக முடியாது. தாய்ப்பால்லையே யுரேனியம் கலந்துருக்கு அப்படின்னா இது பெரிய அஃபெக்ட்டுங்க, பெரிய பாதிப்புங்க. இது அரசாங்கம் பெரிய அளவுக்கு ரொம்ப சீரியஸாக எடுப்பாங்க. இன்றைக்கி தான் நியூஸ், இப்போ தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு இந்த நியூஸ். மேபி நாளை மறுநாளோ மிகப்பெரிய அளவுக்கு ரொம்ப சீரியஸாக மாறி அந்த கிரவுண்ட் வாட்டர் லெவலில் அடுத்தடுத்த டெஸ்டிங் எடுத்து அதை எப்படி பாசிட்டிவாக கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். தூய சுத்தமான அந்த மக்களுக்கு குடிநீரையும் சுகாதாரத்தையும் கட்டி காப்பது என்பது ஒரு அரசோட கடமையும் கூட. ஆனால் நிச்சயமாக அடுத்தடுத்த ஒரு பாசிட்டிவான எஃபெக்ட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். இது இங்கே இருக்கக்கூடிய தகவல். இங்கேருந்து நம்ம எங்கே கிளம்புறப்ப அங்கே இஸ்ரேலுக்கு கிளம்புறோம். இஸ்ரேல் வந்து இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, தாக்கல் நடத்துறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் நான். குறிப்பாக நெதன்யாஹு அவர்கள் வந்து 2 விஷயத்த சொல்கிறாங்க. ஹெஸ்புல்லா ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகிற வரைக்கும் நாங்கள் விடவே மாட்டோம். அது எந்த எல்லைக்கும் செல்ல நாங்கள் தயாராக இருப்போம். எங்களுக்குன்னு லிமிட்டே கிடையாது. நாங்கள் அடிச்சுட்டே இருப்போம். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இங்கே மட்டும் இல்லை, அங்கே காசாவிலையும் சரி, அது எங்கேயா இருந்தாலும் சரி, எங்களுக்கான அமைதி பேணி காக்கும் வரை நாங்கள் தாக்குதலே கண்டிப்பாக தொடருவோம்ட்டாங்க. அப்போ வெளிப்படையாகவே மற்றொரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். குறிப்பாக பெய்ரூட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் மாடி, கரெக்டாக 5வது மாடி, இந்த வீடியோ பதிவுலாம் பாருங்கள், இந்த மாடியில் 5வது மாடி மட்டுமே பெக்குலியராக
அந்த இடத்துல மட்டும் தாக்கல், கரெக்டாக பெட்ரூம், அந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய பகுதியை வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. இவர் யார் அப்படின்னா டபாட்டா பாய்னு சொல்கிறாங்க. டபாட்டா பாய் அப்படின்னா நீங்கள் இந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்க இல்லையா, ஹையஸ்ட் ரேங்கிங் மிலிட்டரி கமாண்டர், அதாவது ஹெஸ்புல்லாவில் இருக்கக்கூடிய ஒரு டாப் 2 மிலிட்டரி கமாண்டருடைய பெட்ரூமை நோக்கி இந்த தாக்கல் நிகழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க. இன்னும் அங்கே ஹெஸ்புல்லா தரப்புல இருந்து உறுதி செய்யலை, பட் இஸ்ரேல் தரப்பில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நம்புகிறாங்க. ஹை ரேங்கிங் அஃபீஷியல் வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் எலிமினேட் பண்ணிட்டோன்றாங்க. கொஞ்சம் பதற்றம் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் போர் விமானமும் 2 பறந்தது. உடனே ஒரு வேளை தாக்கல் நடத்துகிறாங்களோன்ற மாதிரி சொன்னாங்க. பட் லெபனான் எல்லை பகுதியில் தாக்கல் நிகழ்த்தப்பட்டது. இந்த ஒரு தாக்குதலை என்ன ரிமைண்டர் பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளால் வந்து இஸ்ரேல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்கள் ஹெஸ்புல்லா ஆயுதங்கள் போட வைக்கிறீங்களோ போட வைக்கலையோ எனக்கு தெரில, ஐ மீன் அமெரிக்காவையோ இல்லை லெபனான் அரசாங்கத்துக்கிட்டே, பட் நாங்கள் நீங்கள் முடிவுக்கு வரதுக்குள்ளே நாங்கள் ஒரு கண்டிஷனுக்கு வந்துடுவோன்ற மாதிரி தான். ஏன்னா இந்த ஒரு வருஷத்துக்குள்ளார கிட்டத்தட்ட 370க்கு மேலே இந்த மாதிரி தாக்குதலால் இறந்திருக்கிறார்கள் ஹமாஸினுடைய முக்கிய நபர்கள் என்று சொல்லப்படுகிறது. இது எனக்கு என்ன தோணுது பர்சனலாக அப்படின்னா, மேபி அவங்கள ஆயுதங்கள் போட சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஹெஸ்புல்லா தொடர்புடைய அடுத்தடுத்த நபர்களை அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்போ வீக்னஸ்ன்னு வர வரைக்கும் மேபி இஸ்ரேல் தாக்கல் நடத்துகிறத லெபனான் அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சட்டன் ரேஞ்சுக்கு அப்புறம் ஓகே இவங்க பவர் இழந்துட்டாங்க, இப்போ நாங்கள் அனௌன்ஸ் பண்ணட்டுமா, நாங்கள் வெயிட் பண்ணது போதும் இப்போ அனௌன்ஸ் பண்ணட்டுமான்றதுக்காக தான் தொடர்ந்து ட்ராமா போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அமெரிக்கா வந்து லெபனான் அரசாங்கம் அவன்கிட்ட பேசுகிறதும் சரி, அவர்கள் வந்து ஹெஸ்புல்லா கிட்ட நாங்கள் ஆயுதங்கள் சரணடைலாம் சொல்ல முடியாதுன்னு சொல்கிற டைலாக்காக இருக்கட்டும், இது எல்லாமே இழுக்கிறது பார்த்தோம் அப்படின்னா மேபி இது வந்து கொஞ்சம் இன்டர்னலாக அவங்க அப்படி தான் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். தொடர்ந்து இவங்க இன்னும் ஒரு வருஷம் கூட டைம் எடுத்துட்டு ஓரளவுக்கு ஹெஸ்புல்லா இதுக்கப்புறம் வர முடியாதுன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும்போது அனௌன்ஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா நிகழ்வுகள் அப்படி தாங்க இருக்குது, அதில் எனக்கு எந்த இதுவுமே இல்லை. ஏன்னா பேச்சுவார்த்தை, அமைதி பேச்சுவார்த்தை முடிஞ்சு ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஒரு நாள் கூட தாக்குதல் நிறுத்தவே இல்லை. இப்போ என்ன அதே ஸ்டைலில் வந்து இப்போ காசாவுக்குள்ளாரையும் எடுத்திருக்கிறாங்க இஸ்ரேல். அதே ஸ்டைல் அப்படின்னா நேற்று காசா சிட்டியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் அலா ஹரிடி அப்படின்னு சொல்லிட்டு ஹமாஸ்னுடைய வெப்பனுடைய மேனுஃபேக்சரினுடைய மிக முக்கிய இடம் ஒன்று காசா ஸ்ட்ரிப்புக்குள்ளார இருந்தது. அதை நாங்கள் தாக்கல் நடத்தினா 5 பேர் பக்கம் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் உறுதியாக சொல்கிறாங்க. இது நேற்று. மறுபடியும் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிக முக்கிய நபர்கள் மீது தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. அப்புறம் அந்த டனல்லேருந்து வெளியே வந்தாங்கல்ல, அதில் 13 பேர் நாங்கள் தாக்கல் நடத்தி இன்றைக்கி கொல்லப்பட்டிருப்பதாகவும் சொல்கிறாங்க. இது எல்லாமே அடுத்தடுத்து கேப்பே விடல, கடந்த 3-4 நாட்களாக இஸ்ரேல் வந்து. இப்போ ஹமாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் மறுபடியும் ஆயுதத்தை தூக்க வேண்டிய ஒரு தருணம் வந்து விட்டது, நாங்கள் இறுதியாக ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், அமெரிக்காவுக்காக இருந்தாலும் சரி, அதில் மிடில் ஈஸ்டாக இருந்தாலும் சரி, உடனடியாக அமைதியை உறுதிப்படுத்துங்கள். அமைதியை உறுதிப்படுத்தவில்லை என்றால் நாங்கள் தாக்குதலை மிகப்பெரிய அளவுக்கு தொடங்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெரிய டஃப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி மை திங்க் இந்த 2 பக்கமும் சொல்ல, லெபனானும் சரி இந்த சைடும் சரி. ஆனால் நெதன்யாகு அவர்களுக்கு எதிராக டெல்லவியூவில் பெரிய ஒரு போராட்டம் நிகழ்த்தப்பட்டது. அக்டோபர் 7ஆம் தேதி நெதன்யாகு கவர்மெண்ட்டோட ஃபெயிலர். எப்படி இது நிகழ்ந்தது, இது வந்து கம்ப்ளீட் ஃபெயிலர் ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு டெல்லவியூவில் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்ததும் ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயமா பார்க்குறோம். நம்ம அடிஷ்னலாக மற்ற தகவல், குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் தகவல் பார்க்க போகிறதுக்கு முன்பு பியூஷ் கோயல் அவர்கள் இன்றைக்கி இந்தியாவுடைய ட்ரேட் மினிஸ்டர் அங்கே இஸ்ரேல் போயிருந்தார். அதான் நம்ம இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு ஆல்மோஸ்ட் அடுத்த 10 வருஷ இலக்கை வந்து 4 lakh crore பக்கம் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இஸ்ரேல். எல்லாத்துலேயும் வந்து உள்ள நுழையிறாங்க. அதுக்கான அக்ரிமெண்ட்டு நம்மளும் வந்து பெரிய அளவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். ஸோ வருகின்ற ப்ரொடக்ஷன் எல்லாமே அவங்களோட இணைந்து பண்ணுறதுனால இங்கே வந்து உறுதி பண்ணிட்டாங்க. உடனடியாக பியூஷ் கோயல் அவர்கள் அங்கே போயிட்டு இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டரையும் சந்திக்கிறார், பிரசிடென்ட் அவர்களையும் சந்திக்கிறார். அது உடனடியாக உறுதி செய்கிறாங்க. ஒரு ஸ்ட்ராங் எக்கானமி காரிடரை வந்து நாங்கள் உருவாக்க போகிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய கூடுதல் தகவலுங்க. இப்போ நம்ம ரஷ்யா உக்ரைனுடைய பேச்சுவார்த்தை பற்றி பேச போகிறோம். நம்ம ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தையில் எனக்கு ஒன்று மட்டும் நினைவுக்கு வருதுங்க. இந்த வடிவேல் காமெடி ஒன்றுங்க. ஒரு மளிகை கடையில் வந்து ஒருத்தர் உட்காந்துப்பாங்க. வடிவேலுடைய குரூப் வந்து அப்படி மறைஞ்சிருக்கும். மறைஞ்சிருந்து என்ன பண்ணுவாங்க, கல் ஒன்று எடுத்து அடிப்பாங்க. கல் ஒன்று அடிச்சுட்டு அப்படி அந்த இந்த பட்டாப்பட்டி ட்ராயரை போட்டுக்கிட்டு இந்த வெள்ளை வேட்டி ஒன்று போர்வையை போத்திக்கிட்டு இப்படி எட்டி பார்ப்பாங்க. எட்டி பார்த்தோன்னே வடிவேல் ஒன்று சொல்லுவார், ஏய் அந்த கடைக்காரன் ஓடிட்டான்னு வச்சுக்கோயேன், அவன் நமக்கு அடிமை. இல்லை எவன்டா அடிச்சதுன்னு எதிர்த்து வந்தான்னு வச்சுக்கோயேன்,
நம்ம அவனுக்கு அடிமை, நம்ம இடத்த காலி பண்ணிட வேண்டியது தான் அப்படின்ற டைலாக் வந்து மனசுக்குள்ளே உள்ள வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்போ 28 அம்ச பாயிண்ட் வெளியே வந்துடுச்சு, எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, பக்கத்து வீட்டு பாட்டி கூட தெரிஞ்சு போச்சு. கண்ணு அந்த 28 திட்டம் அம்ச திட்டம் என்னப்பா ஆச்சுன்ற அளவுக்கு கேட்குற அளவுக்கு தயாராகிட்டாங்க. இப்போ மார்க்கோ ரூபியோ அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அந்த 28 அம்ச திட்டம் வந்து நாங்கள் வெளியிடலை, அது வந்து நாங்கள் வெளியிடலை, எங்களுடைய பிளானே கிடையாதுன்ட்டார். அது முழுக்க முழுக்க ரஷ்யாவா ரெடி பண்ணி இப்படி ஒன்று லீக் பண்ணணும், இதை டவுன் பண்ணணும்னு ஒரு பெரிய திட்டத்தில் இருந்திருக்காங்க. இது வந்து எங்களை சம்மந்தப்படுத்தாதீங்க, இது வந்து ரஷ்யா தான் ஃபுல்லாக வந்து இந்த திட்டத்தை வந்து 28 திட்டம் அவங்களா ஒன்று ஃபுல்லாக ஒரு ஃப்ரேம் பண்ணி இதை வந்து பரப்பி வச்சுருக்காங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரஷ்யாவுக்கு சாதகமாக இருக்குது, அதனால் எங்களுக்கு இல்லைன்றாங்க. சரி, இப்போ நம்ம என்ன நினச்சிக்கலாம், இது ஏன்னா வடிவேலு காமெடியோ நான் நினைச்சு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நேற்று இருந்து வந்து இங்கே ஐரோப்பா வேற குய்யோ முயோன்னு கத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ அமெரிக்காவுக்கு கொஞ்சம் எதிர்ப்பு அலைகள் நிறைய வந்துடுச்சு. எதிர்ப்பு அலைகள் வந்து உடனே சரி நம்மளுக்கு எதுக்கு வம்பு, இதை வைத்து நம்ம ஒரு பக்கம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறோமோன்னு நம்மளே எதிரியாக்கி நம்மளையும் அப்படி ஓரமாக உட்காந்து ஏதாவது பிரச்சனை வந்தால் கொஞ்சம் கஷ்டம் இல்லையா, அதனால் பார்த்தாங்க. அவங்க இதை ஒத்துக்கிட்டு நம்மளுக்கு வந்திருந்தாங்கன்னா அவங்க நம்மளுக்கு அடிமைன்னு நினச்சாங்க. இப்போ இது செட் ஆகாது, வடிவேல் பாணியில் வந்து கையில் எடுத்துட்டாங்களாம். எனக்கு ஒரு சந்தேகம் வருது, என்னப்பா இவ்வளோ வெளிப்படையாக நம்ம சொல்கிறோமே அப்படின்னா. லின்சே கிரஹாம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அந்த 28 பாயிண்ட்டை விட்டுருங்க, முதல்ல பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டு 20,000 குழந்தைகள், உக்ரைனுடைய குழந்தைகள் வந்து அங்கே ரஷ்யாவுக்குள்ளே இருக்கிறாங்க, அவங்கள மீக்கிற வழியை பாருங்கள். தொடர்ந்து பிடிவாதமாக இந்த வாரம் நிறுத்த முடியாது, அதை முடியாதுன்னு ஏன் அப்படி நினைக்கிறீங்க மனசுக்குள்ளே, முடிக்கிற வழியை பாருங்கன்றாரு. பின்லாந்துடைய பிரசிடென்ட் ஸ்டப் அவர்கள் அந்த 28 பாயிண்ட் திட்டத்தை பற்றி ஐரோப்பா நாள் ஒரு சில பேர் ஜோஹான்பர்க்ல இருந்து பேசுகிறாங்களாம் ட்ரம்ப் கிட்ட. பேசும்போது நிறைய டீட்டெயில் பேசினாராம். ஆனால் சரி என்னதான் சார் அது பேசுனீங்க, மனசை விட்டு எங்ககிட்ட சொல்லுங்கன்னா அதை உங்ககிட்ட சொல்ல முடியாது, அதை நாங்கள் பார்த்துக்குறோன்னா ஒருவேளை மனசை திட்டி வச்சிருப்பாரா என்னன்னு தெரியல. ஆனால் மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் லாவை வந்து தொடர்ந்து உக்ரைன் வந்து நிறைய விஷயங்களை வந்து மீறுறாங்க, அன்ஃபேராக இருக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில் ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, ஐரோப்பா வந்து இன்றைக்கி சுவிட்சர்லாந்தில் ஒரு டீம் இவங்களும் கலந்துக்கிறாங்க. சரி வாங்கன்ட்டு இன்றைக்கி பெரிய பேச்சுவார்த்தை நடத்த போது ஐரோப்பா வந்து 3 கோரிக்கை மறுபடியும் வைக்கிறாங்க. நேற்று வைத்து மாதிரி இன்றைக்கி வெளிப்படையாக வைக்கிறாங்க, நாங்கள் கண்டிப்பாக இருந்தே தீர்வோன்றாங்க. எந்தவித பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் ஐரோப்பாவை உட்படுத்த வேண்டும், ஐரோப்பா இல்லாமல் இந்த பேச்சுவார்த்தை நிகழ்த்தக்கூடாது, ஐரோப்பா தான் மிக முக்கிய நாடு அப்படின்ற மாதிரிலாம் வந்து மூச்சு முட்டை பேசுகிறாங்க. 3 விஷயம் சொல்கிறாங்க. உக்ரைனுக்கான வீரர்களை லிமிட் பண்ணக்கூடாதுன்றாங்க. அப்படியே இப்போ லட்சக்கணக்கில் வந்து குவிஞ்சிட்டாங்க, 20 லட்சம் 30 லட்சம் கோடி கணக்கில் வந்து குவிஞ்சிட்டாங்க. இப்போ வந்து தடுக்கிறாங்க. இப்போ அதனால் அது நீங்கள் தடுக்கக்கூடாது. ஜாப்ரோசிஷியாவில் இருக்கக்கூடிய முழுசும் உக்ரைன் பக்கம் வந்துடணும், எந்த பகுதியும் யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாதுலாம் சொல்லக்கூடாது. அது முதல்ல போர் நிறுத்தம் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம், இதில் நாங்கள் தெளிவாகிறோன்றாங்க. ஆனால் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வையும் ட்ரம்ப் அவர்களோட இப்போ ரீசன்ட் ட்விட், நான் அந்த வீடியோ எடுக்கும்போது தனது எக்ஸலத்தில் அல்லது தனது ட்ரூத் சோசியல் மீடியாவில் வெளியிட்டிருக்கிறார். இந்த சோசியல் மீடியாவில் வெளியிடும்போது மறுபடியும் இந்த யுத்தத்தை வந்து நான் நகலை விட மாட்டேன், நெவர் ஹேப்பன் எகைன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு 2020 ஸ்லீப்பி ஜோ பைடன், தூங்கும் மூஞ்சி ஜோ பைடனால் வந்த விளைவு, இந்த எலெக்ஷனை வந்து ரிக்டு பண்ணி அப்போ ஜெயிச்சு வந்து விளைவு தான் இந்த அளவுக்கு வந்து டெமோக்ராட்டிக் பண்ணுற வேலை தான். ரஷ்யா உக்ரைனை பொறுத்த வரைக்கும் நான் புடின் அவர்கள்கிட்டையும் பேசிட்டேன், இந்த அட்டாக் பொறுத்த வரைக்கும் எங்களால் ஏற்றுக்க முடியாது தான். ஆனால் ஆரம்பத்திலே இதை தடுத்துருக்கலாம், அப்போ தடுக்காமல் விட்டுட்டாரு. இன்றைக்கி மில்லியன் கணக்கான மக்கள் சம்பந்தமே இல்லாமல் இறந்து போகிறாங்க. உக்ரைனுடைய லீடர்ஷிப் வந்து ஒரு ஜீரோ கிராட்டிடியூடு, அதாவது ஒரு நன்றி உணர்வு அப்படின்றதே வந்து சின்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கூட கிடையாது. ஐரோப்பா தொடர்ந்து ரஷ்யா கிட்டே ஆயில் வாங்குவாங்களாம், ஆனால் இந்த வாரை நிறுத்தணுமா, ஆனால் அவங்க திருடிப்பாங்களாம், ஆனால் இந்த வாரை நிறுத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா தொடர்ந்து டாலர், அதாவது மில்லியன் கணக்கான ட்ரில்லியன் கணக்கான ஆயுதங்களை நாங்கள் தொடர்ந்து கொடுத்தோம் நேட்டோ நாடுகளுடைய ஒப்புதலின் பேரில். அப்போ இந்த குக்குடு ஜோ பைடன் என்ன பண்ணிட்டாங்க, எவ்ரிதிங் வில் பி ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ, பிக் மணி, நிறைய மணி வந்து கொடுத்தோம். ஆனால் இன்னைக்கு அந்த நன்றி உணர்வே இல்லாமல் எங்களை எதிரியாக்கணும்னு பார்க்குறாங்களா அப்படின்னு அவர் காண்டில் போட்டு வச்சிருக்கிறாரு ட்விட்டு. அப்போ இவர் இப்படி சொல்கிறாரு, மார்க்கோ ரூபியோ அப்படி சொல்கிறாரு, ஐரோப்பா நாடுகள் இப்படி சொல்கிறாங்க. மொத்தம் ஏதோ ஒரு வகையில் உருண்டு வாங்கப்பா, உருண்டு வாங்கன்ற மாதிரி நம்மளுடைய கருத்தாக இருக்கும். சரி, இது எல்லாத்தையும் தாண்டி ஃபைனலாக என்ன சொல்ல வரார்,
அதாவது ஜெர்மனியுடைய ஃப்ரைட் ரைஸ் அவர்கள் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, வேறொரு நாடு, ஆதிக்கம் மிகுந்த நாடுகள் அழுத்தம் கொடுத்து ஒரு சிறிய நாடுகள் மீது போர் நிறுத்தத்தை கொண்டு வரக்கூடாது, நாளைக்கு இது வேறு விதமான பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் இந்த சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் தான் முடிவு பண்ணும். ஆனால் இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்து உக்ரைனை தோற்கடிக்கிற மாதிரி திட்டத்தை கொண்டு வந்தால் எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்றாங்க. சரி, ஓகே, அது ஏன் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, மறுபடியும் பேச வேண்டாம். ஆனால் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கிரவுண்ட் ஆப்ரேஷன் நிறுத்தியிருக்கிறாங்கன்னா இல்லை, ரஷ்யா திடீர்னு பயங்கரமான முன்னேற்றம் இருக்கிறது. ஆகஸ்ட் 15 நவம்பர் 20 வரைக்கும் 908 ஸ்கொயர் கிலோமீட்டர் ரஷ்யா முன்னேறி இருப்பதாக சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, இந்த குப்பியன்ஸ் பகுதி இருக்கு இல்லையா, அந்த குப்பியன்ஸ் பகுதியை நேற்றே புடின் அவர்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. இன்றைக்கி கொஞ்சம் சுற்றி வளைக்க போகிறாங்க, அங்கேயும் நிறைய வீரர்கள் உள்ள மாட்ட போகிறாங்கன்றாங்க. அந்த பொக்ரோவஸ்கோ பகுதி ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுச்சு. அடுத்தடுத்து உங்களுக்கு வரைபடங்கள் எல்லாமே தெளிவாக இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு குப்பியன்ஸ், அடுத்து நான் பொக்ரோவஸ்கோ காட்டுறேன். இது எல்லாமே சுற்றி வளைக்கப்பட்டிருக்கு. பெரிய அளவுக்கான முன்னேற்றங்கள். குறிப்பாக பிரெடியான்ஸ்க் போன்ற பகுதியில் ரஷ்யான் ஆர்மி 50,000க்கும் மேற்பட்ட உக்ரைனுடைய மக்களை ஃபோர்ஸாக மொபைலைஸ் பண்ணி ரஷ்யா பக்கம் வண்டி வச்சு கொண்டு போயிருக்காங்களாம். இது எல்லாமே ரஷ்யாவோட முன்னேற்றத்தையும் இப்போ கொஞ்சம் தீவிரமாக வேகமாக முன்னேறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறாங்க. இருந்தாலும் உக்ரைன் தனது ஆக்காதலை குறைத்திருக்கிறது என்றால் குறைக்கவில்லை. மாஸ்கோவுடைய தெர்மல் பவர் ஸ்டேஷன் மீது அடி என்று அடித்து விட்டோம். அவங்க துடி என துடித்து விட்டார்கள். வெற்றி மாபெரும் வெற்றி அப்படின்னு உக்ரைன் தரப்பில் கொண்டாடுதல் இருக்காங்க. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் இந்த வேர்ல்டுன்ற பத்திரிக்கையும் ரொமானியாவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாவே ரஷ்யா தங்கிட்ட இருக்கக்கூடிய இருப்பில் இருக்கக்கூடிய தங்கத்தை விற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றாங்க. அப்போ ரொமானியா என்ன சொல்கிறாங்கன்னா, 91.5 டன் தங்கத்தை வேர்ல்டு வார் 1 சமயத்தில் நாங்கள் கொடுத்தோம். எதற்காகனா அங்கே இங்கே இருந்தால் கொஞ்சம் சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு ரஷ்யா கிட்ட கொடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சோம். 100 வருஷம் கிடச்சதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ண மறுத்துட்டாங்க. இப்போ ரஷ்யா வச்சுருக்கிறது முழுக்க எங்ககிட்ட இருக்கிறது திருடின பணம், அதை உடனடியாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ரொமானியா ஒரு பிட்டை போடுறாங்க. அப்போ இது மட்டும் உங்களுக்கு தெரியுது திருடின தங்கம்ன்ட்டு. அப்போ இதே யூகே கிட்ட கேட்கலாம்ல, வெனிசுலா இதை விட அதிகமாக கிட்டத்தட்ட 300-400 டன்னுக்கு மேலே 300-1000 டன்னே சொல்கிறாங்க. இங்கே யூகே கிட்ட கொடுத்து ஐயா அங்கே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு நிக்கோலஸ் மதுராவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு அதிபர் கொண்டு இங்கே யூகேனுடைய பேங்க்கில் ஸ்டோர் வைக்கிறாங்க. முந்தா நேரத்தில் இந்த மந்தில் போன மாதம் எண்டில் ஒரு தீர்ப்பு ஒன்று யூகே மறுத்துட்டாங்க. வெனிசுலாவும் கொடுக்க முடியாதுன்றாங்க. திருடிக்கிட்டாங்க, அப்படியே திருடிட்டாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம்ல, இவ்வளோ உங்களுக்கு தான் திருடுனாவே பிடிக்காது, ரஷ்யா தவறு செஞ்சுட்டாங்க, ரொமானியாவோட தங்கத்தை திருடிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அப்போ இதை நீங்கள் தட்டி கேட்டிருக்கணுமா கேட்டிருக்கூடாதா ஐரோப்பா நாடுகளே? சரி, அதை விடுங்க. இவ்வளோ வக்கனையாக சொல்கிற நீங்கள் வேறொரு நாட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டு அவங்க தவறான ஆக்குபேஷன் எண்ணத்தில் இருக்கிறனால நாங்கள் திருடிக்கலாம், அதை நாங்கள் விற்றுக்கலாம், அது எங்களது சொந்தமாகன்னு நீங்கள் சொல்லிட முடியுமா? அப்போ அதெல்லாம் கரெக்டாக? நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருந்தீங்கன்னா தான் அங்கே கரெக்டாக நடக்கும். எண்ணம் போல தான் வாழ்க்கைன்ற மாதிரி நம்ம என்னங்க பிரதிபலிப்பு கொடுக்குறோமோ அங்கே அந்த பிரதிபலிப்பு அதுதான் வரும். இப்போ ரொமானியா கிட்ட நான் கேட்குறது என்னென்னா, அவ்வளோ இதாக இருந்தால் நீங்கள் இப்போ ரஷ்யா சொத்துக்கள் நீங்கள் திருடாமல் இருக்கீங்க, நீங்கள் எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கீங்களா அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலாக சொல்லிட்டு, வெனிசுலா கிட்ட போனோம் அப்படின்னா நிக்கோலஸ் மதுரானுடைய பர்த்டே ஹூன்னு அவர் டான்ஸை போட்டுட்ருக்கிறார் ஒரு பக்கம், அவர் வீடியோ பயங்கரமாக வந்துட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி அந்த வெனிசுலானுடைய கிராக்காஸ் என்ற பகுதியில் லீஃப் மாதிரி வெளியே ஒரு பிரிண்ட் அவுட் ஷீட் போட்டிருக்காங்க. இன்றைக்கி அமெரிக்கா 50 மில்லியனுக்கு மேலே ரிவார்டு கொடுக்குறாங்களாம். அவர் பற்றின இன்ஃபர்மேஷனோ இல்லை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான அவரை வழிவகை கொடுத்தீங்களான்றது அவர் தான் மாலையில் கொடுத்து டெய்லி வீடியோவாக போடுறாரு. அப்புறம் நீங்கள் போய் கைது பண்ண வேண்டியதானே, இதில் என்ன மக்கள்கிட்ட போய் காட்டி கொடுங்கன்னா அந்த மக்களை போட்டு தள்ளுறதுக்கா? இல்லை, நான் கேட்குறேன், அந்த லீஃப் கொடுங்க, அவர் இருக்கிற இடம் இப்போ அமெரிக்காவுக்கு தெரியாது இல்லை, அதுதான் இவங்க சொல்ல வராங்க. அவர் தான் மனசை இப்படி டான்ஸை போட்டுட்டு இருக்கிறாரு. அப்புறம் என்ன? ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, வார் ஜோனுக்கான சூழல் ஆல்மோஸ்ட் நெருங்கிடுச்சு. நோ ஃப்ளை ஜோன் மாதிரி தான், ரொம்ப அப்படியே நெருக்கத்தில் இருக்கிறது கூடுதல் தகவல். அங்கே நோபல் பரிசு வென்ற மச்சுடோ அவர்கள், கொரினா மச்சுடோ அவர்கள் டிசம்பர் 10ஆம் தேதி நார்வேவுக்கு போயிட்டு அது வாங்கணுமா. ஆனால் அங்கே வெனிசுலா அரசாங்கம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவர் மீது வழக்கு பயங்கரவாதம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் இது இருக்கிறதுனால விசாரணை நடைபெறுவதால் அவர் வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்படுகிறது. அதே மீறி சென்னாங்கன்னா நாட்டிலிருந்து தப்பி ஓடியவராக கருதப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டால் நாட்டினுடைய தடை விதிக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது கூடுதல் தகவல்.
G20 சம்மிட்டில் வந்து நான் நிறைய பேச விரும்பல, முடிஞ்சால் நாளைக்கு கொஞ்சம் நான் டீட்டெயிலாக பேசுகிறேன், ஏன்னா நான் நிறைய காலம் நேரம் கருதி. மார்க் கார்னி அவர்கள் யார், கனடாவுடைய பிரைம் மினிஸ்டர்னா சொல்லிட்டாருன்னா, அமெரிக்கா தான் ஒரு மேஜராக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க, ஒரு பெருசாக நாங்கள் தான்றதெல்லாம் இன்றைக்கி பிம்பத்தை உடச்சி எறிஞ்சு அவங்க கலந்துக்கலன்றதையும் தாண்டி இன்றைக்கி பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தியா, சீனா, நாங்கள் எல்லாம் சேர்ந்து UAE கிட்டேயோ இல்லை மற்ற நாடுகள்கிட்டயோ 70 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஏற்பட்டிருக்கிறோம். அது இல்லாமல் கனடா, ஆஸ்திரேலியா, இந்தியா இந்த மாதிரியான அக்ரிமெண்ட் வந்து அடுத்தடுத்து போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கிரிட்டிக்கல் மினரல் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே. ஏன்னா இந்தியா இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எல்லா நாட்டு அதிபர்கிட்டையும் வந்து தனிப்பட்ட முறையில் அடுத்தடுத்த ட்ரேட் அக்ரிமெண்ட் எல்லாமே வந்து மோடி அவர்களும் கூட அங்கே போன டீம் வந்து பெரிய அளவு சந்திச்சிருக்காங்க. அங்கே இருக்கிற எல்லா நாடுகளும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியிருக்காங்க. மற்றபடி இந்த மைக்கை பிடிச்சிட்டு இந்த ரேர் எர்த் மினரலில் வந்து நாங்கள் பெருசாக இது பண்ணுறோம், அப்புறம் வந்து உலகளாவிய அளவில் அமைதியை ஏற்படுத்துகிறோன்றதெல்லாம் சும்மா வெற்றி பேச்சு. சும்மா அது மைக்கு கிடைச்சோம்னா, இப்போ நீங்களே திடீர்னு ஒரு கூட்டத்துக்கு போகிறீங்க, அந்த கூட்டத்தில் வேறு உரையாற்றிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நினச்சிக்கோங்களேன். அதனுடைய செயல் வடிவம் எவ்வளோ இருக்குன்னா 0.5 இல்லை 10% எதிர்பார்க்கலாம், அவ்வளோதான். மற்றபடி அந்த மீட்டிங்கான தலைவர்களுக்கான ஒரு பதிவாக தான் பார்க்குறேன் நான். இருந்தாலும் அதை தாண்டி என்னென்ன எஃபெக்ட் கொடுப்பாங்கன்றதை நம்ம நாளைக்கு ரவிக்குமார் ஆர்கே சேனலில் பார்த்துடலாம். ஒன்ஸ் மோர் நான் உங்கள்கிட்ட ஒரு சாரியும் கேட்டுக்கிறேன். நீங்கள் ஆர்கே சேனலில் எவ்வளோ ட்ரை பண்ணேன், கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, சரி 5 மணிக்கு மேலே வெளியிட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் அதை ஹோல்டு பண்ணுறது. கூடுதல் தகவல் இந்த இடத்துலையும் ஜார்ஜியா மெலோனி போன்றவங்களாம் வந்து G20யில் குறிப்பாக ரஷ்யா மீது விமர்சனத்தை முன்வைத்தாங்க. உக்ரைன் மீது இருக்கக்கூடிய அக்ரஷனை தடுக்கணுன்றாங்க. உலகத்தில் எந்த மூலையில் எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு தான் ஃபோன் வருது, நான் தான் வந்து இந்த உலகத்தை காப்பாற்ற போகிறேன்ற மாதிரி அந்தர்பல்டி ஆறுமுகம் அவர்கள் வந்து ரொம்ப பெருமையாக கர்வமாக சொன்னார். ஏன்னா சூடான்லேருந்து சோமனி காலம் தலைவரே நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும், ஓடி வாங்க தலைவரே அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாராம். இந்த தலைவர் தான் நைஜீரியாவில் போய் காப்பாற்றினார்னா கூட பரவாயில்ல, 300க்கும் மேற்பட்ட பெண்கள், குழந்தைகள், அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்லாம் கடத்திட்டு போய் வச்சுருக்காங்க. அதுவும் தலைவர் காப்பாற்ற வரேன் என்னன்னு தெரியல. ஃபைனலாக இந்த வீடியோட கிளைமேக்ஸில் பங்களாதேஷிலிருந்து தொடர்ந்து நிறைய பேர், பங்களாதேஷ்னு வருது பாருங்கள், கொல்கத்தாவில் இருந்து பங்களாதேஷுக்கு நிறைய பேர் போயிட்டே இருக்கிறாங்க. அந்த SIR ப்ராசஸ் தொடங்கினதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் இல்லீகலாக உள்ளே வந்தவங்க எல்லாமே வந்து இதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்கப்படுகிறோம்னு தெரிந்து இத்தனை நாள் ஃபேக்காக பேரை மாற்றி அதை மாற்றி அந்த ஆதார் கார்டு அது இதுன்னு வச்சுருந்தவங்கலாம் வந்து மாட்டிக்கிட்டாங்க. அதனால் அங்கே எல்லாமே வந்து கிளம்புறாங்க. அங்கேருந்து கிளம்புறாங்க. கூடுதல் தகவல் ஒரு நாளைக்கு 200-300 பேர் அப்படின்ற மாதிரி வந்து பெருசாக சொல்லப்படுகிறது. அவங்க நாடு கடத்தப்பட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கல, இங்கே வந்து டீ குடிச்சு போகிறாங்கன்ற மாதிரிலாம். இது நல்ல விஷயந்தான். அப்போ கொல்கத்தாவில் SIR ப்ராசஸ் வந்து பயங்கரமாக வேலை செஞ்சிட்ருக்கோ அப்படின்ற மாதிரி வந்து பார்க்க முடிகிறது. ஸோ பார்க்கலாம். அதை தாண்டி இந்த SIR ப்ராசஸால் வந்து எங்கள் வாக்குரிமை பறிக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக இங்கே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் மறுபடியும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், எனக்கு அந்த அளவுக்குலாம் இல்லைங்க. ரொம்ப அதுவும் ஒரு வாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ஆதார் நம்பர் என் பேரை கேட்டு சைன் பண்ணாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான் உங்களுக்கு ஒப்புதல் ஆயிடுச்சுட்டாங்க. இவ்வளோதான் SIR ப்ராசஸ். ரொம்ப அவங்க நினைக்கிற மாதிரிலாம் ரொம்ப அப்படி காம்ப்ளிகேட்டடாக என் வாக்குகள் பறிக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு இல்லை. எனக்கு ஏன் பர்சனலாக நான் எதுவுமே அஃபெக்ட் ஆகலை அப்படின்றத நான் உங்களுக்கு பர்டிகுலராக சொல்ல விரும்புகிறேன். நான் இல்லை வேறு ஏதாவது அஃபெக்ட் ஆகிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், எப்படி என்னன்னு சொல்லுங்கள், நான் வேணால் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன் நான். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.